தமிழ்நாட்டுல யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். மே 2026 வரை என்ன ஒரு அரசியல் தலைவர் மாதிரியா பேசுறான், ரவுடி மாதிரி பேசுறான். இப்ப நாங்களாம் ரவுடி மாதிரி பேச வேண்டிய ஆயிடுச்சு. நானும் பிராமணன் தான். நான் ரவுடி மாதிரி பேச வேண்டிய காரணம் என்னன்னா, பேசுறத ஒரு முறையோட பேசணும் யாரா இருந்தாலும். புரியுங்களா? ஒரு அரசியல் தலைவர் இப்படி இல்லாம பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் திமுக, எதுக்கு எடுத்தாலும் திமுக, எதுக்கு எடுத்தாலும் திமுக செய்யாத நீ என்னத்த கிழிச்சிட போற? எவனும் கழிக்க முடியாது. திமுக செஞ்சதுதான். எவனும் ஒண்ணு புதுசா கழிச்சிட போறதில்ல. யார் விஜய் வந்தாலும் கழிக்க போறதில்ல, எவன் வந்தாலும் கழிக்க. அவங்க செஞ்சதுதான் நீங்க எல்லாம் செய்யறீங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் தான். புரியுங்களா? எவனும் எதுவுமே செய்ய போறது கிடையாது. சும்மா நான் செஞ்சேன் தான். எவனும் ஒன்றும் செய்ய போறது கிடையாது. அவங்களாவது கொஞ்சம் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு அதை இதை செய்வாங்க. ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவன், ஒரு முக்கியமான சென்ட்ரல் அரசியல் தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதை விட்டுட்டு அவன்